வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபிங்க, அதை நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க. கவுனி கொள்ளு கஞ்சிங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் ரெசிபி மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே நான் கவுனி அரிசியும் கொள்ளும் ஒவ்வொரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கவுனி அரிசியை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரத்தில் முதல்ல கவுனி அரிசியை வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் 2 கப் அளவு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இது தாங்க ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இது சாப்பிட்டா நல்லா நமக்கு நீர் போகும், அதனால் நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. இந்த அளவு நம்ம அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கிடையில் நம்ம இப்போ கொள்ளை வறுத்துக்கலாம். ஒரு பங்கு கவுனி அரிசி அப்படின்னா அதில் அரை பங்கு அளவு நம்ம கொள்ளு எடுத்துக்கணும். இங்கே நான் 2 கப் அளவு கவுனி அரிசி எடுத்தேன், அதுக்கு 1 கப் அளவு கொள்ளு போதும். இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக அரைப்படும். நல்லா கொள்ளு வாசம் வர்ற அளவு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த கவுனி அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்குங்க. ஃபைன் பவுடர் ஆக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொள்ளு இருக்குல்ல, அதையும் நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் 2 பவுடரும் ஒன்றா கலக்கிறதுக்காக. இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றா அரைச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கஞ்சி காய்ச்சிடலாம். இங்கே நான் 2 பேருக்கு 4 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன் பவுட்ரை. எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கணுங்க. கட்டிப்படாமல் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் கரைப்படும். கரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த அளவு இருக்கணுங்க. இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்ச வேண்டியது தான். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம காய்ச்சும் போது ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம காய்ச்சும் போது அது கெட்டி ஆகிட்டே வருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவு நல்லா கெட்டி ஆகிட்டு வரும். இந்த பாருங்கள் நல்லா கெட்டியே வந்துருச்சுங்க. இந்த பதத்தில் கெட்டியாகி வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிவிட்டு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பாலை அந்த காய்ச்சி வச்ச அந்த கவுனி மிக்ஸியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, கட்டிகள் இல்லாமல். இது 1 கிளாஸ் அளவு நீங்கள் டெய்லி குடித்தாலே போதுங்க. நல்லா நீர் போகி நல்லா வெயிட் லாஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்லாம். சர்க்கரை வேணாம் அப்படி விட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து சாப்பிட்லாம். சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிட்றது இன்னும் பெட்டருங்க. தேங்க்யூ.